உன் குடும்பத்துல நண்பங்கிற பேர்ல ஒருத்தன் செஞ்சுட்டு போனானே துரோகம். அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அவமானமும் தலைகுடியும் இவனால மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு இவனுடைய காதல மனசுல போட்டு புதைச்சுக்கிட்டான். உன் தங்கச்சி மட்டும் என்ன தன்னுடைய உணர்ச்சிகளையும் ஆசா பாசங்களையும் வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுதான். ஏன் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட, உசிரியே விட்டுரு வந்தா இப்படி பண்ணிட்டான். உங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி பண்ணல. ஏன் தெரியுமா? இவனுக்கு காதலை விட பாசம் தான் முக்கியம். இவனுக்கு காதலை விட நட்பு தான் முக்கியம். நட்பா காதலான்னு வரும்போது எனக்கு நட்பு தான் முக்கியம், என் நண்பனுடைய மானம் தான் முக்கியம், அவன் குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு தன்னுடைய காதலையே தூக்கி எறிஞ்சிட்டு ஊருக்கு புறப்பட்டான்டா இவன். ஏய், இவன் உனக்கு பண்ணது துரோகம் இல்லடா, தியாகம். இது துரோகம் நினைச்சா நீ என்ன வேணா படிக்கப்படா. எனக்காக, என் குடும்பத்துக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இவ்வளவு இழந்திருக்கேடா. எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சிரிச்சு சிரிச்சு பேசிருந்திருக்கல. எப்படா முடிஞ்சது? செத்து இருந்திருக்கலடா ஒவ்வொரு நாளும். அவன மாதிரி உன்னை நினைச்சாடா நீ? அவன் வேற, நீ வேறடா. நீ யாரா? வசந்த், என்னோட வசந்த். எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டா நீ. எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போறதுக்கு இருந்தேடா. உன்ன மாதிரி ஒருத்தர நான் எங்கடா போய் தேடுவேன்? உன்னுடைய எந்த உணர்ச்சி புரியாத மிருகம் நினைச்சேடா என்ன? உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்டா. என் தங்கச்சி கொடுக்க மாட்டாரா? என் தங்கச்சி கொடுக்க மாட்டானா? ஒரு குடும்பத்துக்கு மாப்பிள்ளை கிடைப்பான்டா, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். நீ நல்ல மனுஷன்டா. உன்ன மாதிரி ஒருத்தன் தான்டா என் தங்கச்சிக்கு வேணும். உன்ன மாதிரி ஒருத்தன் தான் வேணும். மாடர்ன் உலகத்திலே எல்லாமே